எத்தனை வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த நேரம் வரை என்பது அறிவிக்கப்படும். பின்னர் 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். இன்று இரவிலேயே தேர்தல் முடிவு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிபி ராதாகிருஷ்ணன் மிகவும் சுலபமாக இந்த தேர்தலிலே வெற்றி பெறுவார் எனவும், கிட்டத்தட்ட 100 வாக்குகளுக்கு மேல் அதிகம் பெற்று அவர் வெற்றி பெறுவார் எனவும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் தற்போது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நிறைவடைய உள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்துள்ளது. காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆகியோர் வாக்களித்திருந்தார்கள். தற்போது அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. ஜெக்தீப் தன்கர் ராஜினாமா செய்த நிலையில் புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்ய வாக்குப்பதிவு நடந்தது. அந்த வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்துள்ளது. வேட்பாளர்களாக முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணன், இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டியிடும் நிலையில் தற்போது வாக்குப்பதிவு நிறைவடைந்து வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட்டு தேர்தல் முடிவு இன்றே அறிவிக்கப்பட உள்ளது. டெல்லியில் நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. எம்பிக்களின் ஆதரவு அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. முன்னதாக காலை 10 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவில் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் வாக்களித்திருந்தார்கள். தற்போது அந்த வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறது. இதுவரை 762 வாக்குகள் பதிவாகியுள்ளன. துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் இதுவரை 762 வாக்குகள் பதிவாகியுள்ளன. மொத்தமுள்ள 782 வாக்குகளில் 12 பேர் புறக்கணித்திருக்கிறார்கள். எதிர்பார்க்கப்படும் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை 770 உள்ளது. எஞ்சியுள்ளோர் விரைவில் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த வாக்குப்பதிவு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சிபி ராதாகிருஷ்ணனும், இந்தியா கூட்டணி சார்பில் சுதர்ஷன் ரெட்டியும் போட்டியிடுகின்றனர். மொத்தமுள்ள 782 வாக்குகளில் 12 பேர் புறக்கணித்திருக்கிறார்கள். மொத்தம் 770 வாக்குகள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 8 பேர் விரைவில் வாக்களிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமை செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இன்னும் 8 பேர் விரைவில் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாய்ப்புகள் என்னென்ன? பூங்குழலி, இன்னும் சற்று நேரத்தில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு பெறுகிறது. இன்று கிட்டத்தட்ட 3 மணி அளவிலேயே 90% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்து விட்டார்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிஜு ஜனதா தளம், பிஆர்எஸ் மற்றும் சிரோன்மணி அகாலி தளம் ஆகிய 3 கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்திருந்தன. புறக்கணிப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தாலும் அவர்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு 5 மணி வரை வழங்க வேண்டும். ஆகவேதான் இதுவரை வாக்குப்பதிவு மையம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 5 மணிக்கு சரியாக வாக்குப்பதிவு நிறைவு பெறும்.